களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. பிரியமானவர்களே, தூய ஆவியானவர் என்றும் எப்பொழுதும் உங்களோடு கூட என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தூய ஆவியானவர் உணர்த்துகின்ற காரியங்களைத்தான் நாம் பார்க்கிறோம், செய்துகிட்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலே சில சகோதர சகோதரிகள், பிரதர் இந்த புத்தாண்டுக்கு என்ன வாக்கு தத்தம் கொட்டாங்க. நாங்கள் எங்களுடைய வழிபாட்டு கூட்டத்திலே புத்தாண்டு வாக்குத்தத்தம் வைத்திருந்தோம். திருப்பலியோடு கூட நடைபெற்றது. அதிலே கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சில சகோதரர்கள் சகோதரி கேட்டதுனாலும் தூய ஆவியானவர் உணர்த்துகிறதுனாலும் அந்த செய்தி கொடுக்கிறேன். திருவெளிப்பாட்டிலே 21ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் காண்பித்தார். ஆக்சுவலி திருவெளிப்பாடு கடைசி காலகட்டங்கள் வருகிறது தான். ஆனாலும் கூட அங்கே 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை தூய ஆவியானவர் காட்டியதினாலே அந்த கருத்துக்களை அந்த நாளிலே பகிர்ந்து கொண்டோம். அதே கருத்தை இந்த தூய ஆவியின் துணை கொண்டு இந்த நாளில் பகிர்ந்து கொள்ளலாம். 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும், அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். மேலும் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையானவை என எழுது என்றார். பாருங்கள் என்ன சொல்லுகிறது வார்த்தையை பார்க்கும். இதோ நான் அனைத்தையும் புதிதாக்குவேன்றது, அனைத்தையும் புது ஆக்குகிறேன். அது அனைத்தையும் பார்க்கிற பொழுது தூயாவில் பார்க்கும்போது வேற இங்கே நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் தூய ஆவியானவர் என்னை குறித்து அப்படியே கொண்டு வருகிற பொழுது அனைத்தையும் அனைத்தையும் சொல்லுகிற பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, மனிதனுடைய நிலை ஆவி ஆன்மா சரீரத்தில் இருக்கிறது இல்லைங்களா? மனிதனுடன் ஆவி ஆன்மா சரீரத்துக்குள்ளாக ஒரு மனிதன்னா ஆவி ஆன்மா சரீரத்தில் இருக்கிறது. இதை புதிதாக்குகின்ற ஒரு நிலையிலே எனக்கு தூயான அப்படியே உணர்த்தினார். அதுதான் பகிர்ந்து கொண்டேன். அந்த நாட்களை செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது, அந்த வாக்குத்த செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது நிறைய மாற்றங்களை நாம் பார்க்க முடிந்தது. இன்றும் அப்படிதான். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது. அதுன்னு சொன்னால் நம்பத்தக்கவை எழுதி வைன்னு சொன்னார் அல்லவா? நம்பத்தக்க எழுதுன்னு. அதனால அந்த வார்த்தை அத்தனையுமே அப்படியாக செயல்படுகிறதா இருக்கிறது. நான் படிக்கிற பொழுது பாருங்கள் எப்படி இருக்கும். இதோ நான் அனைத்தையும் புதிதாக்குகிறேன், புதிதாக்குகிறேன். இந்த நிலை நாம் கொண்டு வந்து பார்ப்போம் என்றால் உண்மையாகவே கடவுளுடைய பிரசன்னம், இறை பிரசன்னம் நம்மை நடப்பதாக இருக்கும். படிக்கிற பொழுது ஏசியா புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். ஏசியா புத்தகத்திலே 43ஆம் அதிகாரத்திலே 19வது வசனம் நினைக்கிறேன். அதில் தூய ஆவியானவர் சொல்லுவார். ஏசியா 43ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம் அங்கே ஒரு கருத்து சொல்லி இருக்கிறது, பார்க்கணும். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், அது தோன்றி விட்டதுன்னு சொல்வார். பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களை பார்க்கணும். அது இருக்கும். நான் அந்த நிலை கொண்டு வந்து நான் ஒரு பாடலை அப்படியே நம்முடைய நண்பர்கள் ஜபக்குழுவோடு கூட இணைந்து ஒரு பாடல் தான் பாடணும். என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் அப்படி இருக்கு. என்னுடல் ஆன்மா ஆவி அனைத்தும் உன் பாதம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் பாடினோம். இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். நான் இது புதிய பாடல எல்லாருக்கும். என்னுடல் ஆன்மா ஆவி அனைத்தும் உன் பாதம் வைக்கிறேன். ஆண்டவரே அனைத்தையும் நீ புதிதாக்குகிறேன்னு சொன்னீங்களே, என்னை புதிதாக்குங்க. என்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள் எல்லாம் எல்லாம் புதிதாக்குங்க என்று எல்லாவற்றையும் புதிதாக்குங்க, என்னை புதிதாக்குங்க. நான் சொல்ல உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட உணர்வுகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.
அன்பானவர்களை பார்க்கணும். அனைத்தையும் புதிதாக்குறேன் சொல்லுகிறவர் இந்த நாட்களிலே புதிதாக்குறேன், இந்த புதிய வருடத்திலே அது புதிதாக்குற நிலையிலே கடந்து போய் அனுபவிக்கணும். ஆனால் தான் என்னுடல்லான்மான் ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகிறேன், உன் பாதம் வைத்து பணிகிறேன். என் உடல் ஆன்மா ஆவி. இந்த உடல் ஆன்மாவின் முதன்றுக்கு முதல்ல நான் ஆன்மா தான் மிக முக்கியம். ஏன்னா நாம் பார்க்கிற பொழுது இந்த உலகையெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் உன் ஆன்மாவுக்கு எதிர்பட்டால் அதனால் என்ன பண்ண, அதனால் ஆன்மா தான் முதல்ல முக்கியமான ஒரு கருத்து இல்லைங்களா? அதனால ஆன்மாவை முதல்ல கொண்டு வர. இந்த ஆன்மாவை கொண்டு வருகிற போது நீ பார்ப்பீங்க, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் அனைத்தையும் புதிய மொழிபெயர்ப்பில் அந்த பழைய மொழிபெயர்ப்பு எல்லாத்தையும் கடந்து பார்க்கணுனாக்க ஆன்மா என்று சொல்லுகிற பொழுது என் அன்பானவர்களே, அதில் சொல்லப்பட்டிருக்கிற பார்த்தோம், ஆன்மா என்று சொல்லுகிற பொழுது இதயத்தை குறிக்கிறதாக இருக்கிறது, சில இடத்துல உள்ளத்தை குறிப்பதாக சில இடத்துல இருக்கிறது. ஆன்மா உள்ளம், அந்த ஆன்மா இதயம் எல்லாத்தையும் இணைத்து இங்கே கொண்டு வர இந்த ஃபேஸ் அப் கொண்டு வராங்க இன்றைக்கு. இது நான் அப்படி பண்ணுறேன். இது முதல்ல இந்த ஆன்மாவுடைய வாழ்க்கை இதயம் மாறப்பட்டால் அவன் மாற்றுவான். அவனை மாற்ற முடியுமா ஐயா? அவன் கல் நஞ்சு படைச்சவையா, அவன் மாற்ற முடியுமா? அவன் இது எல்லாரும் மாறணும், அவன் மாற. இப்படி இருக்கிற நிலை மனிதன் மாறப்பட வேண்டும் என்றால் இந்த இதயம் மாறுபட வேண்டும், ஆன்மா அந்த நிலை உள்ளம் மாறப்பட வேண்டும். இதை பார்க்கிற பொழுது எரேமியா புத்தகத்தில் சொல்லுகின்ற கருத்தை நாம் பார்க்கிற பொழுது அது அழகான ஒரு கருத்தில் இருக்கும். எரேமியா நான் சொல்ல பார்க்கணும், வசனம் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது கடவுள் நம்மோடு கூட பேசுகிறார். மகனே மகனே, எரேமியா 17ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை நீ படித்து பாருங்க. 17ஆம் அதிகாரத்தில் 17 9வது வசனம் அதை படிக்கலாம். இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது, அதனை நலமாக்க முடியாது. அதனை யார்தான் புரிந்து கொள்வர்? பாருங்க, இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது. இந்த இதயத்தை யார் புரிஞ்சுக்கிடுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறார். இறைமையாவில் சொல்லிருக்கிறார். இந்த மனிதனுடைய இதயம் மாறணும், புதிய மனிதனாய் மாறணும்னா இதயம் மாறணும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த இதயத்தை மனிதனுடைய இதயத்தை இருக்கிறாரு? இன்னைக்கு பார்ப்பீங்கனாக்க இந்த மார்க் நற்செய்தியில் பார்க்கிற பொழுது ஒவ்வொரு வசனத்தை நாங்கள் சொல்ல நிறைய பேர் எல்லாம் குடிக்கிறாங்க. கடந்த நாட்களில் சில ஒரு வயதான சகோதரர்ல தாத்தா அவர் சொன்னார், தம்பி உங்கள் வசனத்தை வார்த்தையெல்லாம் அப்படியே பார்க்குறேன், கேட்குறேன், நல்லா இருக்குது, நல்லா பயன்படுத்தணும். நான் அவருக்கு நன்றியிலிருந்து வருகிறேன். இப்போ நான் இப்போ சொல்கிறதோடு கூட முக்கியமில்லை கேள்வியும் போட்டிருக்கேன். அதனால பார்க்கணும். நான் பார்க்கும் இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது, இது யாரையும் புரிந்து கொள்வார்கள் சொல்லப்பட்டிருக்கலவா? அதுவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு மார்க் நற்செய்தியிலே 7ஆம் அதிகாரத்திலே 21, 22, 23 வசனத்திலே பார்க்கிற பொழுது அதை மிக தெளிவாக கூறுகிறார். எடுத்து படித்து பாருங்க அண்ணா, எப்படி சொல்லப்பட்டு இந்த இதயத்திலே சொல்லப்பட்டு எந்த பாத்திரம், இந்த இதயம் என்கிற பாத்திரத்தில் என்ன இருக்குமோ அதுதான் அவுட் இல்லைங்களா? சட்டில் பாத்திரத்தில் என்ன இருக்குது அதுதான் ஆப்பிள வருதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படிதானே? பாத்திரத்தில் என்ன இருக்குது அதுதான் அது ஆப்பிள வருன்னுவாங்க, கரண்டில் வருன்னுவாங்க. அந்த இதயம் என்கிற பாத்திரத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் வெளிவரும். அப்போ இந்த இதயம் தவறான நிலையில் இருக்கும்போது தான் இது எப்படி வரும்? எடுத்து படித்து பாருங்க. மார்க் நற்செய்தியிலே 7ஆம் அதிகாரத்தில் 21, 22, 23 வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கும், மனித உள்ளத்திலிருந்து பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனமாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். உள்ளத்திலிருந்து வந்து
சகோதரர் படிக்கும்போது அப்படியே படிக்கிறார், உள்ளத்திலிருந்து வந்து படிக்கிறார். நீங்களும் அப்படியே இருப்பீங்க. இந்த பாத்திரம் எங்க நடத்துக்கு உள்ளத்திலிருந்து வந்து தீட்டுப்படுத்துகிறது, பாவப்படுத்துகிறது. இன்னைக்கு அதான் நம்ம என்ன பாத்திரத்தில் என்ன இருக்குது, அந்த பாத்திரத்தில் என்ன இருக்குதோ அது கரண்டியில் பாத்திரம் வருதுன்னு ஆப்பில வருதுன்னு இல்லைங்களா? இந்த கருத்தை நீ பண்ணு உள்ளத்தின், அதாவது இங்க என்ன இருக்குது அது படும். அவன் எப்ப பாரு இப்படிதான் பேசிட்டு இருக்கிறான், இப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறான். அவன் சொல்லும் செயலும் அப்படிதான் இருக்கும். ஏன்? இந்த பாத்திரத்தில் அப்படிதான் இருக்கிறது, அதுதான் இங்கிருந்து வெளிவருது. வருகிறது அந்த ஒவ்வொரு நிலையம் எங்கே இருக்கிறது அது அப்படியே வெளிவருகிறது. இதை நாம் பார்க்கிற உள்ளத்தின் நிறைவென்று பார்க்கணும். மத்திய 12ஆம் அதிகாரத்தில் 34வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கும். அந்த பாத்திரம் நிறைந்திருக்கிறல்லவா, எல்லாம் இந்த முன்ன சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் அப்படி நிறைந்திருக்கிறல்லவா, இதே கருத்தை தான் அவர் மார்க்கில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் இங்கேயும் சொல்லுகிறது. கருத்தை இங்க இருக்கிறது எப்படி வருதுன்னு, உள்ளத்தின் நிறைவு வாய் பேசும். உள்ளத்தின் நிறைவு வாய் பேசும். இன்னைக்கு தவறான பேச்சு, புறம் கூறுதல், சண்டை, அப்படிப்பட்ட வார்த்தை வருதுன்னா இங்கிருந்து வெளிவது தான் அவரை மன்னிக்கும். என்னமார்களே, நான் இது சொல்லுகிற பொழுது நான் உண்மையிலே ஒன்று பாரத்தோடு கூட நான் சொல்லுகிறது, மனிதனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது நாம் எதையோ எப்படி எல்லாம் சமாளித்துட்டு இருக்கலாம், தந்துட்டு இருக்கலாம். இந்த காரு பங்களா எல்லாமே நினைத்திருக்கலாம். ஆனால் இந்த ஆத்மா, இந்த இதயம் சரியானதா இருக்கணும். ஐயா மேலே இருந்து அவர் பார்த்து நமக்கு கொடுக்கிற காரியமா இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே மாற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிற காரியமா இருக்கிறது. மார்க்கெட்டுக்கு நான் இந்த உலகத்தில் அநேக சகோதரி பார்த்து நிறைய பாரு பங்களா எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க, வந்துட்டு இருப்பாங்க. நல்லது, பணம் பொருள் எல்லாம் வச்சிருப்பாங்க, நல்லது. இருந்தாலும் இது தூய்மையா இருக்கப்பட வேண்டும். இந்த இதயம் தூய்மையா இருக்கப்பட வேண்டும், பரிசுத்தமா இருக்கப்பட வேண்டும். இதிலிருந்து எல்லாம் அவுட் ஆகுறதெல்லாம் தவறா இருந்தா என்ன பிரயோஜனம் இல்லைங்களா? அதனால்தான் அங்கே பார்க்கிற பொழுது மத்தியோட பார்க்கும் பொழுது அவர் சொல்லுவார், மத்தியிலே 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அதிலே 16ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்திலே சொல்வார். 16ல் 26, நான் இந்த வசனத்தை எடுக்கிறேன், 16ல் 26 தான் நினைக்கிறேன், 16ல் போலீஸ் 16 26. மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன பயன்? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? சிந்திக்க வேண்டிய கருத்து. நான் அந்த வாக்குத்தத்த நாட்கள் இப்படி கொண்டு போனேன், தூயாவி நாட்டுக்கு இல்லைங்களா? அன்னைக்கு உலகெல்லாம் திறந்தாக்கி கொண்டாலும் ஆன்மாவுக்கு இந்த இதயத்தின் இந்த அவுட் வைட் பார்க்கும்போது என்ன பிரயோஜனம்? ஆன்மாவுக்கு எண்ணப்பட்டால் அதனால் என்ன பிரயோஜனம் நினைக்கும்? என் அன்பானவர்களே, நாம் இந்த உலக வாழ்க்கையிலே பார்க்கிறோம். சில பேர்கள், சில சகோதரிகளை பார்க்கிற பொழுது நல்ல வெளிவடமாக இருப்பார்கள், ஆனால் கடவுள் பார்ப்பதெல்லாம் இந்த இதயத்தை தான். இதற்கு அவுட் ஆகிறது பார்க்கிறாங்க, மற்ற பார்க்க முடியாது. ஆனாலும் ஆண்டவர் பார்ப்பது இந்த இதயத்தை தான், இந்த ஆத்மீக வாழ்க்கை தான், ஆன்மீக செயல்பாட்டுகளைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். நான் பார்க்கும் பொழுது தாவீதை பார்க்கிறோம். ஏசாயாவுடைய குடும்பத்தில் நிறைய பேர் இருந்தாங்க, 6 பேர் போல அல்ல. தாவீது அங்கு கடவுள் சாம்பல் இறைவாக்கின வழியாக அனுப்புகிறது பொழுது அங்கே அபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறது. அப்போ என்ன அன்னைக்கு அந்த இறைவாக்கின சொல்றார் என்ன? 1 சாமுவேல் 10 பார்க்கிற பொழுது 16-17 சொல்லப்பட்டு மனிதனும் முகத்தை பார்க்கிறான், கடவுளோ உள்ளத்தின் எண்ணங்களை பார்க்கிறார், இதயத்தின் காரியங்களை பார்க்கிறார் என்று இல்லைங்களா? 16 நீ குறிக்கிறீங்க, 1 சாமுவேல் 16:7 வசனத்திலே, 16:7 மனிதனும் முகத்தை பார்க்கிறான். ஆனால் கடவுளோ உள்ளத்தின் எண்ணங்களை, சிந்தனை, அந்த இதயத்தை இருக்குதா பார்க்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது இதெல்லாம் இதா இருக்கிறதே. நண்பர்களே, அந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது
இந்த இதயம் தூய்மையாக்கப்படுகிற நிலைத்தான். இதயத்தை தூய்மையாக்கப்படுகிற நிலைத்தான். தாவீது ராஜா ஒரு காலகட்டத்திலே தவறான நிலையிலே போனார். தவறான இறைவாக்கின் வழியாக சொல்லப்பட்டது. உடனே அவர் ஃபீல் பண்ணி, ஆண்டவரே இந்த இதயத்தை நீ எடுத்துடுங்க, எடுத்து மாத்துங்க ஆண்டவர். இந்த காலையில் நான் புறப்பட்டு வருவது கூட சகோதரரோடு நான் சேர்ந்து கொண்டேன், அன்பு நண்பரோடு சொல்லி கொண்டேன். இரவு நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன், இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். அது என் உள்ளத்திலே பதித்து விட்டது, அது உள்ளத்திலே பதிந்து விட்டது, அது நினைவாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சரியா நிலை என்று உடனே நான் ஆண்டவர் சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என்று கஞ்சி கண்டாடினேன். ஆண்டவரே என் இதயத்தின் நிலத்தை மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் அன்பானவர்களை பார்க்கணும், நான் பார்க்கிறோம் இந்த மனித நிலையை நான் பார்க்கிற பொழுது ஃபீல் பண்ண புனித சௌரியா இருக்காருங்களா, அவருடைய சௌரியருடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது இந்த புரு மாற்றத்தான். உலகையெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவுக்கு கேடு ஏற்பட்டால் அதனால் என்ன பயன்? அவர் வாழ்வே மாற்றியது, வாழ்வே மாற்றியது. அந்த நிலை நமக்குள் கடத்து வரணும். சௌரியா பற்றி நம்ம கேட்டிருக்கிறோம் இல்லைங்களா? இப்படி இந்த நாளிலும் பிரியமானவர்களே, நம்முடைய இதயம் ஆன்மா மாற்றப்பட வேண்டும், கொண்டு வரப்பட வேண்டும். தாவீது அழுது புலம்புகிறார், நானும் கண்டு கொண்டிருக்கும் என்ன நிலை பார்க்கணும் இருக்கும். நீ பாப்பினா திருப்பாடல் 51 பார்க்கிற பொழுது 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். எடுங்கண்ணா, எடுத்து படிச்சு பாருங்கண்ணா, அந்த தாவீது எந்த நிலையிலே சொல்லுகின்றார் பாருங்கள் இருக்கும். கடவுளே, கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். அது அங்க அப்படி வச்சுக்கிடுங்க. என்ன சொல்லுகிறாரு? தூயதோர் உள்ளத்தை, புதுப்பிக்கும் ஆவியை, தூயதோர் உள்ளத்தை, புதுப்பிக்கும் ஆவியை. எனக்கு அவர் ஆவியை பெற்றிருக்கிற மனிதன் தான். தூயதோர் உள்ளக்கும் ஒரே ஒரு குற்றம் பண்ணதுனால அக்கு. இந்த கருத்தை நீங்க இதுல படிச்சா கூட எசேக்கியேல்ல 11ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை படிச்சு பாருங்க. இங்க உள்ளத்தை சொல்லப்பட்டிருக்கு. அந்த எசேக்கியேல்ல 11ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை நீ படிப்பேனாக்க அங்க இந்த கருத்தை மிக அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நீ பார்க்க முடியும். இதயம், ஆன்மா, உள்ளம், மான்மா எப்படி எப்படி என்று பார்க்க முடியும். அங்கே சொல்லுகிறார், அவர்களுக்கு நான் வேறொரு இதயத்தையும் புதியதோர் ஆவியையும் வழங்குவேன். கல்லான இதயத்தை அவர்கள் உள்ளத்திலிருந்து களைந்து விட்டு சதையாலான இதயத்தை அருளுவேன். பாருங்க என்ன வசன வார்த்தைகள் எப்படி சொல்லி இருக்கிறது இல்லைங்களா? ஒவ்வொன்றும் சிந்திக்கிற பொழுது எப்படி இருக்கிறது நம்முடைய வாழ்வு. தாவீது அப்படிதான் கேட்டார், ஆண்டவரே மாத்துங்க, உள்ளத்தை மாத்துங்க, இதயத்தை எடுத்து மாத்துங்க ஃபீஸ் கேட்டார். அப்படி மாத்துகிற பொழுதுதான் பிரியமானவர்களே நம்முடைய நிலையை கடந்து வர முடியும். நான் என்னுடைய ஆரம்ப நிலை பார்க்கிற பொழுது இந்த ஒவ்வொரு வசனம் படிக்க அதுக்கு எனக்கு சொன்ன மாதிரியே இருக்கும். அழுது புலம்பி தொடச்சிட்டு படிச்சு ஆண்டவரே என்று சொல்லி கடந்து போன நாட்கள் உண்டு. ஆண்டவர் சொல்ல என் அன்பார்களே, இந்த ஆண்டவரே எனக்கு கொள்ளைத்தான். ஏன்னா நானும் ஒரு காலத்தில் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த பைபிளை படிக்கல, இறைவசன வார்த்தை கண்டு வரல. ஆண்டவர் அழைத்த பின்னாடி தான் இந்த பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். படிக்க என்னுடைய ஆத்மீக வாழ்வை அப்படியே சுட்டி காட்டுகிறது. அப்படி அழுது புலம்பினேன். ஆண்டவர், நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன், உடைய வார்த்தையெல்லாம் என் இதயத்தில் எழுதுங்க ஆண்டவரே கேட்டு கெஞ்சிக்க மாட்டாடினேன். ஆண்டவர் உடைய வார்த்தையெல்லாம் என் இதயத்தில் எழுதுங்க, நான் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும், உண்மையான ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆண்டவர் கெஞ்சி மாட்டாடினேன்.
அப்படி நான் மன்றாடுகிற பொழுது ஆண்டவருக்கு நீங்கள் பார்ப்பனாக்கம் எரேமியா புத்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 33வது வசனம், எரேமியா 31:33 அதை எடுத்து படித்து பாருங்க. எனக்கு நான் ஆண்டவரோட ஜெபம் பண்ணும்போதெல்லாம் எப்படி போகும்போது உடனே வசனத்தை இங்கே திருப்புன்னு சொல்லுவார், அதை எடுத்து படிப்பேன். அதை படித்த உடனே இங்கே திருப்பி படித்து அந்த வசனத்தை காட்டுவார். தூய ஆவியானவர் என்றும் எப்பொழுதும் இருக்கிற ஆவியானவர் காட்டி கொடுத்திருப்பார். நான் அப்படி ஆண்டவரே, நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும், என் இதயத்தில் தூய்மைப்படுத்துங்க, உங்களுடைய வார்த்தையெல்லாம் என் இதயத்தில் எழுதுங்க அப்படி நான் கெஞ்சி கேட்கிற பொழுது எனக்கு இந்த எரேமியா 31:33 வசனத்தை காட்டி கொடுத்தார். எனக்கு காட்டி கொடுத்தார். எடுத்து படிச்சு பாருங்க, என்ன இப்படி சொல்லியிருக்கு. இஸ்ராயேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே, என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், என் சட்டத்தை அவருடைய உள்ளத்திலே பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் அவருடைய இதயத்தில் எழுதி வைப்பேன், நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், நான் அவருடைய கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். என் ஆண்டவராயிருப்பேன். எப்படி பாருங்கள், இந்த வார்த்தையை நான் படித்த நாள், ஒரு நாள் இரவு நேரத்தில் படித்தேன். அன்று முழுவதும் அழுது புலம்பிக் கொண்டே தான் இருந்தேன். ஆண்டவரை எழுதுங்க. அப்ப எழுதுகிற பொழுது அந்த இதெல்லாம் மாற்றி எழுதுகிற பொழுது என்னுடைய மக்களாய் இருப்பார்கள், நான் அவருடைய கடவுளாய் இருப்பேன். என்ன அருமையான இணைப்பான ஒரு வார்த்தை இல்லைங்களா? ஆண்டவரே இந்த விதத்தில் எழுதுங்க, நான் அந்த வார்த்தைப்படி வாழணும் ஆண்டவர். இது எரேமியா புத்தகத்தில் மாத்திரம் சொல்லப்படவில்லை, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ எபிரேயர் திருமுகத்தில் குறிச்சிக்கு படிக்க வேண்டாம். எபிரேயர் திருமுகத்தில் 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது 16வது வசனம் நினைக்கிறேன், அதுல சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கு முன்னாடியும் சொல்லப்பட்டிருக்கு, 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 10ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. நான் எழுதுவேன், பதிப்பேன், அப்பொழுது இருக்கும். நான் இந்த ஆண்டவரே என் இதயத்தில் எழுதுவீங்களா, பதிப்பீங்களா, எப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். என் அன்பானவர்களே, நான் ஒன்று கொஞ்சம் மேலே கொண்டு வரேன். நான் அடுத்து புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் காட்டுகின்றதான் எப்படி எழுதுவாங்க. ஒரு பார்டர் இருக்குன்னாச்சா, ஒரு பார்டர் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம், ஸ்கூல் பிள்ளைங்க போர்டெல்லாம் இருக்குது. அந்த பார்டரில் எல்லாம் சுத்தமாக அழைச்சிட்டு பின்னாடி தான் அடுத்த வார்த்தை எழுதுவாங்க, இல்லைங்களா? ஒரு பார்டர்னாக்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு பின்னாடி தொடச்சிட்டு பின்னாடி தான் அடுத்த வார்த்தை. அதே போல இந்த இதயம் என்கிற பலகை சுத்தமாக கழுவப்பட வேண்டும். எதனால? ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்தினால கழுவப்பட வேண்டும். ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்தினால கழுவப்பட வேண்டும். அந்த கழுவப்பட்ட பின்னாடி தான் அங்கே வார்த்தைகள் எழுதப்படுவார். நீங்க பாப்பீனாக்க நான் எழுதுவேன், பதிப்பேன் சொன்னாரு. ஆண்டவரே எழுதுவேன், பதிப்பேன் சொல்லுகிற பொழுது அங்கே எழுதல, அழுது புலம்பேன். அடுத்த நாள் போய் நல்ல ஒரு பாவறிக்கை செய்து கண்ணீர் விட்டு கதறி அடித்து பாவறிக்கை செய்த பொழுது அடுத்த நாள் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர், இன்று நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற இறைவசன வார்த்தையெல்லாம் பார்க்கிற பொழுது அங்கே எழுதப்பட்ட வார்த்தைகள் தான் நான் உங்களோடு பேசுகிறேன். பிரைஸ் தி லார்ட். என் அன்பானவர்களே, வாழ்க்கையை பார்க்கணும். ஆண்டவர் எவ்வளவு எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சேத்தனையும் வைத்திருக்கிறார் என்று பார்க்கணும். அந்த இதயத்தில் எழுதுகிறாராம், பதிக்கிறாராம். அப்படி பதிக்கிற பொழுதுதான் அந்த வார்த்தைகள் கடந்து வருமா. என் உள்ளத்தின் பாரமான நிலைத்தான் அப்படி அந்த அப்படியே மக்கள் எல்லாம் அந்த ஒரு புதுநிலைக்கு ஆகுவதற்கு தான் இந்த புதிய வருடத்திலே, இந்த 2023ஆம் வருடத்திலே ஒரு புதிய மனிதனாக ஆத்மீக வாழ்க்கையிலே வாழ்ந்து வருவதற்காகத்தான் அந்த வசன வார்த்தையை சொல்லி அந்த அனைத்தையும் புதிதாக்கு, அனைத்தையும் உடல் உள்ளம் ஆன்மாவை அனைத்தையும் புதிதாக்க நிலையிலே இந்த கருத்தை நான் கொண்டு போனேன். நம்முடைய ஆவி புதிதாக்கப்படுகிறது, நம்முடைய உடல் புதிதாக நிலையில் இருக்கு. ஆவி ஆன்மா சரீரத்திலே ஒரு புதிய மாற்றம் அதுதான் கொண்டு பார்க்கிறோம். நேற்றைய தினத்திலே பார்க்கிற பொழுது ஆன்மா, அதாவது இதயம் உள்ளம் புதிதாக்கப்படுகிற நிலையை பார்த்து கொண்டு வந்தோம். அதன் தொடர்ச்சியை நான் கொண்டு வர விரும்புகிறேன். தூய ஆவியான உணர்த்தப்படினால் பிரியமானவர்களே, இந்த இதயம் முழுதும் பார்க்கிற பொழுது கசப்பான நிலைகள் தான் இருக்கிறது.
இங்கிருந்து வருவதெல்லாம் பாவத்தை செயல்பாடுகளாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. மாற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவரிடம் மன்றாடினேன். அவர் இந்த இதயத்தை எடுத்துவிட்டு புதிய இதயத்தை தருவேன் என்ற நிலையிலே கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, நான் என்னத்தை சொன்னது இல்லை, இந்த இதயத்திலே என் சட்டத்தை, என் நியமங்களை எழுதுவேன், பதிப்பேன். அப்பொழுது அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள், நான் அவருடைய கடவுளாய் இருப்பேன் என்கிற வார்த்தையை என் உள்ளத்தை தொட்டது, உணர்ந்தது என்று அழுது. நீங்களும் ஜெபித்திருக்கிறீர்கள், கேட்டீர்கள், ஜெபித்திருக்கிறீர்கள். அந்த இதயத்திலே எழுதுவேன், பதிப்பேன் என்று சொல்லுகிற பொழுது எப்படி? இயேசு கிறிஸ்து ரத்னால இதில் போர்டெல்லாம் கழுவப்படணும். அப்ப கழுவப்படுகிற பொழுதுதான் எழுதப்படுகிற நிலை. நான் சொல்லுகிற பொழுது 2 கொரிந்தியர் தயவு செய்து எடுங்க. 2 கொரிந்தியர்லே 3ஆம் அதிகாரத்தினை நான் எடுக்கிறேன். தூய ஆவியானவரே உமக்கு தோத்திரம் ஹோலி ஸ்பிரிட். 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை அப்படி படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? எங்கள் பணியின் வாயிலாக கிறிஸ்து எழுதிய கடிதம் நீங்களே என்பது வெளிப்படை. அது மையினால் எழுதப்பட்டது அல்ல, மாறாக வாழும் கடவுளின் ஆவியால் எழுதப்பட்டது. கற்பலகையில் அல்ல, மாறாக மனித இதயமாகிய பலகையில் எழுதப்பட்டது. இந்த சட்டத்திய நியமங்களை எல்லாம் தூய ஆவினாலே ஐயா எழுதியிருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி. இல்லைங்களா? ஒரு புதிய இதயத்தை தருவேன்கிறவர் அப்படியே தந்துட்டு போடுறது கிடையாது. எல்லாத்தையும் மாத்திரன்னு சொன்ன அப்படி மாத்திரல, அவருக்குள் கடந்து வர வேண்டும். அதுக்காக தான் செஞ்சாரு. இதயத்தை மாத்தினாரு, புதிய இதயத்தை தருவேன்னு சொன்னாரு. அந்த இதயத்தில் என் வார்த்தைகளை, சட்டங்களை எழுதுவேன்னு சொன்னாரு. அது மையினால் எழுதுவது அல்ல, மாறாக தூய ஆவினால் எழுதப்படுகிற வார்த்தை. அந்த தூய ஆவினால் எழுதப்பட்டு இந்த வார்த்தையெல்லாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பாவம் செய்ய முடியுமா? தவறான வழி போக முடியுமா? பரிசுத்தில் போக முடியும் தான், போகத்தான். நான் பார்க்கணும். தெய்வீக திருவிழியத்தில் பார்க்கிற பொழுது திருப்பாடல் ஆசிரியர் 119 சொல்லுவாரு. என்ன சொல்லுவார் பாருங்க, திருப்பாடல் 119 11வது வசனத்தை நீ பார்ப்பீங்களானாக்க அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னாக்க, உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உம்முடைய வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். பாருங்க, அப்போ ஆண்டுடைய வாக்கு, இறைவசன வார்த்தை நம்முடைய இதயத்தில் இருக்கும் என்றால் நாம் பாவம் செய்ய முடியாது. ஒரு புதிய மனிதனாக வாழணும். அதுதான் அவருடைய விருப்பமும் ஏக்கமும். எப்பவுமே இருக்கிற மாதிரி போகக்கூடாது. இந்த புதிய 2003ஆம் வருடத்திலே ஒரு புதிய மனிதனாக வாழ்ந்து பரிசுத்தத்திலே கடந்து போகணும். என் அன்பானவர்களே, வசன வார்த்தையெல்லாம் எழுதியிருக்கிறீங்க, குறித்து வச்சிருக்கிறீங்க. சில சகோதரர் சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் சொல்லுகிற பொழுது இங்கேயும் எழுதுகிறோம், நான் அங்கேயும் பார்க்குறோம் சொல்லுவாங்க. சரி, இன்னைக்கு ஒரு சகோதரன் பார்த்தா, பிரதர் ஒவ்வொரு நாளும் நீ கொடுத்த செய்தியெல்லாம் பாருங்கன்னு காட்டினா, அவள் படிப்பறிவு இல்லாதவன் தான். ஆனாலும் அந்த வசனத்தை மாத்திரம் கொட்டேஷன் மாத்திரம் எழுதி வச்சிருக்கிறான், அல்ல பைபிள் படிச்சிருக்கிறான். என்ன அன்பானவர்களே, பார்க்கிற பொழுது எனக்கு உள்ளத்திலே ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். நான் யார், நான் எங்கே, எப்படி இல்லையா? எல்லாம் தெய்வத்தினுடைய திருச்சித்தம், திருவிழம். என் அன்பானவர்களே, ஆண்டுடைய வசன வார்த்தையை நம்ம இதயத்திலே பதியப்பட வேண்டும். அது புதிதாக்கப்பட்டு கடந்து வரணும். சரி, இப்படி இறைவசன வார்த்தை ஒரு புதிதாக இருக்கிற பொழுது, அந்த வார்த்தை இதயத்தில் எழுதப்பட்டு நம்முடைய வாழ்க்கை புதிதாக இருக்கிற பொழுது, பரிசுத்தமாக இருக்கிற பொழுது எப்படி இருக்கும்? யோவான் நட்சத்திலே சொல்லுவார். யாருன்னு சொல்லுவாரு? யோவான் நட்சத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 7வது வசனம் சொல்லுவாரு. என்ன ஒவ்வொரு வசனம் பிடி பார்க்கணும் இருக்கும். யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை நாம் பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கும்?
நீங்கள் என்னுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். அப்ப பார்க்கும் பொழுது நாம் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது, நாம் அப்பா பிதாவே என்று மன்றாடுகிற பொழுது நம்முடைய தேவையெல்லாம் கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அதனால்தான் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள்ளும் இருந்து பரிசுத்தமான நிலையிலே கடந்து வருகிற பொழுது, நீ என் மகனாய் இருப்பாய், நான் கடவுளாய் இருப்பேன், நீ மன்றாடுகிற மன்றாட்டிலாம் நான் கேட்பேன், கொடுப்பேன், ஆசீர்வதிப்பேன் சொல்லுகிறார். இல்லைங்களா? எத்தனை அருமையான கருத்து. சரி, எனவே இந்த ஆன்மா, இந்த இதயம், உள்ளம் புதிதாக்கப்படுகிற ஒரு நிலையில பார்த்தோம். இது விடுங்க. அடுத்த ஒரு கருத்தை நாம் பார்க்கணும். யாரு அடுத்த கருத்து என்னது பார்க்கணும்? ஆவியானவர். நான் புதிய ஆவியை தருவேன் சொன்னார் இல்லையா? அந்த புதிய ஆவியை தருகிறத பத்தி நாம் பார்க்கணும். ஆவி என்று பார்க்கிற பொழுது, இன்று முன்ன சொல்லப்பட்ட இதயம் என்கிற பாத்திரத்திலே கசப்பு எல்லாம் இருக்கிறது இல்லைங்களா? சண்டை, சச்சரவு, பிரிவினை, பிளவு, குடி, படி எல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் தீய ஆவிதான். அந்த தீய ஆவி போகன்ட்டு ஒரு பரிசுத்தமான ஒரு ஆவி கடந்து வரணும். எசேக்கியேலை பார்க்கிற பொழுது இந்த பரிசுத்த தூய ஆவியை புதிய ஆவின் போட்டு தள்ளி போட்டுட்டீங்களா? அந்த கண்டு வர இருக்கும். எசேக்கியேலை நீ படிச்சீங்க தானே? நதி படிச்சிங்க. 11ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை படிச்சிங்க. அதில் என்ன பண்ணும்? நான் புதிய இதயத்தை, வேறொரு இதயத்தை தருவேன்னு சொன்னார் இல்லைங்களா? அப்படியே படித்து எடுத்து படிங்க. என்ன சொல்லுகிறது? அவர்களுக்கு நான் வேறொரு இதயத்தையும் புதியதோர் ஆவியையும் வழங்குவேன். கல்லான இதயத்தை அவர்கள் உடலில் நின்று கலைந்து விட்டு சதையாலான இதயத்தை அருளுவேன். சதையாலான இதயத்தை நான் அருளுவேன். சதையாலான பார்க்கணும். இந்த கல்லான இதயத்தை எடுத்து விட்டு புதிய ஆவியை நான் தருவேன் சொல்லுகிறார். புதிய ஆவியை தருக சொல்றார். அதனால்தான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிற பொழுது 51 ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய உள்ளத்தையும் புதியதொரு ஆவியும் தூயதொரு ஆவியும் புதுப்பிக்கின்ற ஆவி எனக்கு தாங்கேன்னு அவர் மன்றாடினார். நம்முடைய வாழ்வில் அப்படிப்பட்ட இசைக்கென்று பார்க்கிற பொழுது எப்படி இருக்கும்? இந்த நீ வசனம் எழுதுனீங்களா? நான் இந்த எசேக்கியேல் 11:19 படிச்சீங்க. இந்த தயவுசெய்து அதே எசேக்கியேல்ல நீங்கள் ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்கணும், குறிச்சிக்கிடுங்கன்னு நினைக்கிறேன். அதில் பார்க்கும்பொழுது எசேக்கியேல் 36:26வது வசனம் இதே கருத்து தான் அங்கே கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்கேன்னு பார்க்க முடியும். எசேக்கியேல் 36:26வது வசனத்தை கூட அங்கே சொல்லியிருக்கிறார். அழகான ஒரு கருத்தாக இருக்கும். நான் சில சகோதரி கேட்பாங்க, பிரதர் எங்கள் வீட்டுக்காரர் பிடிக்கிறார், என் மனைவி பிடிக்கிறாங்க, என் பிள்ளைங்களை பிடிக்கிறாங்க, அவனுக்கு எப்படி ஜெபம் பண்ணு சொல்லும்போது நான் சொல்லுவேன், இந்த வசன வார்த்தையை சொல்லி நீ ஜெபம் பண்ணுங்க, அவன் நெத்திலே சிலுவை போட்டு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவராக முடியாது ஒன்றுமே. எசேக்கியேல் 36:26 என்ன சொல்லுகிறது? நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருளுவேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். பாருங்க எப்படி புதிய ஆவி என்று இருக்கும். எதிய ஆவி என தருவேன் இருக்கும். புதிய எண்ணங்களை சிந்தனையும் தருவேன் சொல்லியிருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். என் அன்பானவர்களை, ஒன்று இந்த புதிய நிலை வருகிற பொழுது ஒரு மனிதன் வாழ்க்கை மாற்றமடைகிறதா இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கை மாற்றமடைதா இருக்கிறது. நான் இதை சொல்லணும், நிறைய சொல்லணும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அவரு வாழ்வே என்ன மாதிரி தான், தவறான வாழ்க்கை வாழ்ந்தவர் தான், மாற்றப்பட்டு அவர் வாழ்ந்து இன்றைக்கு தவறாக இருக்கு. ஒரு தியான வழிபாட்டுக்கு அவர் வந்தார். தியான வழிபாட்டுக்கு இந்த இறைவசன வார்த்தையெல்லாம் கேட்டு 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 அவருடைய உள்ளம் குத்தப்பட்டது, அவருடைய இதயம் குத்தப்பட்டது, கண்ணீர் விட்டு அழுதார். ஆண்டவரே என்னை மாத்துங்க, அழுது புலம்பி எல்லாம் தூயாவிலே கடந்து போனார். அந்த இறுதி ஆராதனை வேலை கண்ணீர் விட்டு அழுதி, ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிற நம்முடைய ஆவினால் நிரப்புன்னு சொல்லிவிடார். அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இன்னைக்கு அவரும் அவருடைய குடும்பத்தாரும் ஆண்டுக்குள் ஆசிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக, மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாற்றணும். புதிய இதயம் வேண்டும், புதிய நிலை வேண்டும்.
இதை நான் குறித்து சொல்லுகிற பொழுது எபேசிய திருமுகத்தை எடுங்க. எபேசிய திருமுகத்தை எடுத்துட்டு 4ஆம் அதிகாரத்தில் 23, 22, 23, 24 வசனத்தை தயவு செய்து ஒவ்வொன்றா எடுத்து படிச்சு பாருங்க அண்ணா, படிச்சு பாருங்க அக்கா, தம்பி, தங்கச்சி, எடுங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 22, 23, 24 வசனத்தை எடுத்து நான் எடுக்கிறேன். யாரும் எடுத்து முதல்ல 22 படிங்க. என்ன சொல்லுகிறது? உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதனுக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். பழைய மனிதனுடைய இயல்பை களைந்து விடுங்க. இந்த ஹாப்பில இந்த சட்டில இருக்க இந்த பாத்திரத்தில் இருக்கிறதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு புதிதாக கொண்டு வாங்க. அது அப்படி இருக்கும். ஆதியில இருந்து போல இப்படி எப்பவுமே இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க. அப்படி இப்படி இருக்க வேண்டாம். சேஞ்ச் ஆகுங்க. அதனால சொல்றாண்டிக்கு பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்க. தொடர்ந்து உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, புதிதாக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். இது ஏன் எப்படி எனக்கு தெரியாது. ஒரு சகோதரர் சொல்லி அந்த தூய ஆவியில் உணர்த்தப்பட்டு இந்த நாளில் இந்த செய்தியை தருகிறேன். சேஞ்ச் ஆகணும். அந்த அப்படி அடுத்து பரிச்சு பாருங்க என்ன சொல்லுகிறது. அந்த அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதனுக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். 22, 23, 24 வசனத்தின் காரியங்களை சிந்தித்து பார்ப்போம் என்றால் எவ்வளவு காரியம் இருக்கு. பழைய மனிதனுடைய இயல்புகள் மாறட்டும். அந்த 2022ஆம் வருடத்தோடு முடியட்டும். இந்த 2023ஆம் வருடத்திலே புதிய மனித இயல்புகளை கொண்டு வாங்க. இதயம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக கடந்து வாங்க. அவருடைய இயல்பை கொண்டு வாங்க. தூய்மையாக்கப்பட்டு கடந்து வாங்க. அவருடைய சாயலாக இந்த கடவுளுடைய சாயலாக சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுவாங்க? கடவுள் தன் உருவிலும் சாயலிலும் மாண்புகளை படைத்தார். தொடக்க நூலில் பார்ப்போம்ல, தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைத்தார். சாயல் என்ன செயல்? பரிசுத்த செயல். சாயல் அவர் பரிசுத்த செயல். ஆனால் அது பாவ சாயலா மாறி போனது. இந்த நாளிலும் அந்த பழைய சாயலை தூக்கி விசி மாறி போட்டுட்டு புதிய சாயல், கடவுளுடைய சாயலுக்கு, பரிசுத்த சாயலுக்கு வாங்க. பரிசுத்த பிள்ளைகள் இந்த நிலைக்கு வாங்க தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கருத்துக்களை பார்க்கணும். இதை நான் சொல்லுகிற நிலையிலே பார்க்கிற பொழுது அந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 22, 23 அந்த வசனத்தை பார்க்கிற பொழுது, அந்த கருத்துக்களை பார்க்கிற பொழுது இதற்கு இணைப்பான ஒரு வார்த்தை இருக்கிறது, தெளிவுபடுத்துகிற வார்த்தை இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் எடுங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை படித்து பாருங்க. ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கும் போது, கூட இருந்திருக்கிற பொழுது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. ஒவ்வொரு வசனத்தையும் அப்படி இணைச்சி கொண்டு போய் பாருங்கன்னா என்ன சொல்லுகிறது? மாற்றப்பட வேண்டும். எப்பவுமே கண்ணீரும் கவலையும் துக்கம் வேதனையும் பிரச்சனையும் போராட்டமா இருக்கக்கூடாது. நோயும் நோக்காடுமா இருக்கக்கூடாது. கடவுள் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர், எவ்வளவு அற்புதர், எவ்வளவு அதிசயமானவர், எவ்வளவு இரக்கமுள்ளவர். அவரிடம் இல்லாத ஒன்றுமில்லை, அவரால் முடியாதுமில்லை. அப்படி இருக்கிற பொழுது அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், அவரை அப்பா தந்தை நிலை கொண்டு கூப்பிடுகிற நாம் ஏன் இப்படிப்பட்ட நிலையிருக்கப்பட வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அவரோடு கூட கடந்து வர வேண்டும். அவரோடு கூட கடந்து வருகிற பொழுதுதான் அவரை அனுபவிக்க முடியும். எனவே தான் உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக. உங்கள் தூய ஆவில புதிய ஆவினால கடந்து வாங்க. புதிய ஆவியை தருவேன். அந்த ஆவியினால நீங்கள் மாற்றம் அடைவீர்கள். ஆற்றலாலும் அல்ல, சக்தினாலும் அல்ல, ஆண்டவருடைய ஆவினால ஆக்கும் என்கிற நிலையிலே மாற்றம் அடைவீர்கள். நீங்க ஒப்பு கிடைக்கணும். நாம் ஒவ்வொரு ஒப்பு கிடைக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமான கடவுளுடைய சாயலாக மாறும்.
சாயலாக மாறும். கடவுளுடைய சாயலாக மாறுகிற பொழுது ஆண்டவர் சொல்வார், இவன் என் மகன், இவள் என் மகள் என்று சொல்லுவார். நாமளும் அப்பா என்று சொல்லுவோம், தந்தை என்று சொல்லுவோம். என்ன பண்ணிக்கும் தன்னிலை இருக்கு. அப்படி வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில கடவுளை அனுபவிக்கிற நிலைத்தான் இருக்கிறது. ஒரு சின்ன ஒரு சாட்சியத்தை நான் தொடர்ந்து நினைக்கிறேன், சொல்லணும். தூய உணர்த்தர சொல்லலைனாக்க அவர் வருத்தப்படுவார். எபேசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, தூய ஆவியானவருக்கு துக்கம் விளைவிக்காதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றதை நான் சொல்லலைனாக்க அவர் கோபப்படுவார், வருத்தப்படுவார். எனவே சொல்லுகிறேன், ஒரு குடும்பத்தார் அவர்கள் உண்மையிலே பார்க்கணுன்னாக்க ஏதோ ஃபார்மாலிட்டிக்கான ஏதோ கோயிலுக்கு போவாங்க வருவாங்க. சண்டே மாசு கூட, சண்டே திருப்பலி கூட அதிகமாக அவங்க கலந்துக்கிறதான நிலை இல்லை. எனக்கு தெரிஞ்ச குடும்பம்தான். நானும் சில காலங்கள் சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தையெல்லாம், உங்களுக்கு தான் ஒரு வேலை இல்லை, அதே எனக்கு வேலை இல்லையா அப்படின்ட்டு சொல்லி அப்படியே வந்துருப்பாங்க. என் அன்பானவர்களே, கடவுள் இரக்கம் பரிவு கொண்டவர். நான் அவருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன், இப்படிலாம் தவறாமல் கோயிலுக்கு போகணும், நல்ல நல்ல பாவ செய்யணும், வாழ்க்கை மாற்றணும், அப்போ தான் உங்களுடைய பிள்ளைங்க வாழ்க்கை ஆசிரியர். வாழ்க்கையில் நான் சொன்னது எடுக்கவே இல்லை, புரியவில்லை. வாழ்க்கையில கஷ்டம் வந்தது. இந்த சகோதரனுக்கு அடிபட்டு போனான். ஒரு வண்டியில் போகும்போது அடிபட்டு போனான். அவனுடைய மகன் தவறான வழிக்கு போனான். கல்யாணம் ஆகலை, மகள் கல்யாணம் ஆகலை, எல்லாம் போட்டு அழுது புலம்பிட்டு தான் நான் அவரை சந்திக்க போனேன். சந்திக்க போகிற பொழுது நான் சொன்னேன், ஏப்பா இப்படிலாம் குடும்பத்தில் இப்படிலாம் இருக்கிறீங்க, ஏன் இருக்கிறீங்க? அப்போ அழுது புலம்பிக்கிட்டான். அவன் கோழு ஊண்டிக்கிட்டு தான் பாவம் செய்ய கோயிலுக்கு போயிட்டு நல்ல ஒரு பாவறிக்கை செய்து கண்ணீர் விட்டு கதிரெடுதான். என்கிட்ட ஃபாதர் சொன்னார், பிரதர் அந்த தம்பி கோயிலுக்கு வந்துட்டான் பாரு பிரதர், அவர் வந்துட்டு இப்படி பண்ணிட்டு போனாருன்ட்டு வந்து நல்ல பாசத்தால் செட்டு போனார். என் அன்பானவர்களே, என்று அந்த சகோதரன் தன்னுடைய வாழ்க்கையில போயிட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுது பாவறிக்கை செய்து தன் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொண்டானோ அப்பொழுதே வானம் திறக்கப்பட்டது. அவனுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமாய் மாறியது. பையன் மனம் திரும்பினான். மகளுக்கு திருமண காரியங்கள் ஏற்பாடு ஆகிவிட்டது. திருமணம் நடக்கிறது. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நாம் மாற்றம் அடையப்பட வேண்டும், ஆண்டவரை அனுபவிக்கப்பட வேண்டும், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்க்கப்பட வேண்டும். ஓ மை காட், வருகிறது. இன்னும் மக்கள் கொண்டு வரல. ஆண்டவர் எத்தனை நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படி இருக்கலாம். உங்களுடைய ஆன்மா இதயம் மாறட்டும், புதிதாக்கப்படட்டும். உங்களுடைய தூய ஆவினாலே புதிதாக்கப்படட்டும். அந்த தூய ஆவி இயக்கப்பட்டு ஒரு புதிய மனிதனாய் கடந்து வாங்க, அப்படி அருளும் ஆசிரியம் கொண்டு வர முடியும். அனைத்தையும் புதிதாக்கன்னு சொல்லுகிற பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆவி, ஆன்மா, சரீரத்திலே புதிதாக்குற நிலைத்தான். அதை கடந்த நாட்களில் நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆன்மாவை குறித்து நாம் சிந்தித்தோம். இதயம், உள்ளம், இந்த ஆன்மா புதியதாக்கப்பட வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்து பார்த்தோம், அது அவையெல்லாம் தூய ஆவினாலே புதிதாக்கப்படுகிறதாக எடுத்துவிட்டு, கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு புதிய இதயத்தை தருவேன், தூய ஆவியை உங்களுக்குள் தருவேன் சொல்லப்பட்டிருக்கும். அந்த ஆவிதாமே நம்மை நடப்பிக்கிறதாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இல்லைங்களா? அது மனிதனை புதிய நிலை கொண்டு வருதா இருக்கிறது. சரி, இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொன்று நாம் சிந்திக்கிற பொழுது தெய்வீக திருவசனங்கள் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பார்க்கணும். என் அன்பானவர்களே,
இறை வார்த்தை, இறை தூய ஆவியில் தான் நாம் கடந்து அவர் புதிய நிலை கொண்டு வர வேண்டும். வார்த்தை அது சென்று மனிதனுக்குள்ளாக செயல்பட்டு அது ஒரு புதிய நிலை உண்டாக்கிறது, புதிய நிலை உண்டாக்கிறது. நேற்று தினத்தில் சொன்னேன், 2 கொரிந்தியரிலே 5ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம் சொல்லப்பட்டது இல்லைங்களா? பழைய மனித இயல்பு எல்லாம் ஒழிந்து புதிய மனித இயல்பை பெற்றுக்கொள்ளுங்கள், அது தூய ஆவிலே செயல்படுகிறதா இருக்கிறது என்று. இதெல்லாம் அவருடைய சித்தமும் திட்டமா இருக்கிறது. இதெல்லாம் அவருடைய சித்தம் திட்டமா இருக்கிறது. நான் சொல்லுகிற பொழுது பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தை அப்படியே கடந்து சென்று இந்த உலகத்தை எல்லாம் எப்படி உண்டாக்கியது, அதே போல ஒன்றும் இல்லாத உலகத்திலே எப்படியெல்லாம் உண்டாக்கிறதோ அதே போல இறைவசன வார்த்தையானது கடந்து சென்று உண்டாக்கி கொண்டு தான் இருக்கிறது. யோவான் நற்செய்தி எடுத்து நீ படித்தினாக்க என்ன கருத்துக்கள் ஒவ்வொருதுன்னு பார்க்கணும், அருமையாக இருக்கு. யோவான் நற்செய்தியில் எடுத்துருங்க. யோவான் நற்செய்தியில் முதல் அதிகாரத்தை எடுத்து படித்து பாருங்க. முதல் அதிகாரத்தில் அந்த 13ஆவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எத்தனை அருமையான ஒரு வார்த்தை. யோவான் நற்செய்தியிலே 1:13 வசனம் அது சொல்லப்படுவது கார்த்திகை பார்க்கணும். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். எப்படி பாருங்க, அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். கடவுளால் பிறந்தவர்கள் எப்படி? இதை நான் சொல்லுகிற பொழுது ஆழமான கருத்து, ஆனாலும் சுருக்கமாக உங்கள் மத்தியில் சொல்லி கடந்து போகலாம் நினைக்கிறேன். கடவுளால் பிறந்தவர்கள் அதே யோவான் நற்செய்தியிலே 3ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை பார்க்கிற பொழுது அது சொல்லுவார். 3ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம், ஒருவன் மறுபடியும் படிக்க வேண்டாம், அப்படி குறிச்சுக்கிடுங்க. யோவான் 3:3 எழுதிட்டீங்க, ஓகே. என்ன சொல்றீங்க? ஒருவன் மறுபடியும் பிறந்தால் அன்றி விண்ணரசை அடைய முடியாது என்று உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்வார். மறுபடியும் பிறந்தார் அன்று அந்த மறுபடியும் பிறக்கிற ஒரு நிலைத்தான் இந்த புதிய வாழ்க்கை, புதிய மனிதன் வாழ்க்கை, மறுபடியும் பிறக்கிறது தான். என் அன்பானவர்களே, அங்கு இயேசு ஆண்டவர் உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லி மறுபடியும் பிறந்தாள்னு சொல்றார். மறுபடியும் பிறந்தாள் அன்றி ஒரு விண்ணரசை அக்கோ அந்த நேரத்தில் அங்கே நிகிதமும் இருக்கிறார். நிகிதமும் அப்படி சீடன் இருக்கு. ஆண்டவரே, எப்படி ஒரு ஒருத்தன் மறுபடியும் போயிட்டு தாயின் பகுதியில் உள்ள போய் நுழைஞ்சு பிறக்க முடியுமான்னு சொல்லி கேட்கிறார். தாயின் பகுதியில் நுழைஞ்சு பிறக்க முடியுமான்னு. அப்போ ஆண்டவர் அங்கே ஒரு தெளிவாக கொடுப்பார். அந்த 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்லுப்பார். அப்போ அவர் சொல்லுவார், யோ அப்படி இல்லை, தாயின் பகுதியில் போய் நுழைஞ்சப்பில்ல, அப்படி இல்லை, வாழ்க்கையிலே மற்றும் இறந்து தூய ஆவிலே பிறக்கிறதுன்னு சொல்லி கொடுப்பார். வாழ்க்கை மற்றும் இறந்து தூய வாழ்க்கை, அது ஒரு புதிய வாழ்க்கையா இருக்கும் என்று தான் அங்கே கொண்டு வருகிறார். மறுபடியும் இருக்கிறார். என் அன்பானவர்களே, அந்த புதிய நிலை, புதிய பிறப்பு கடவுளால் நிலையை கொண்டு வருகின்ற தான் ஆசீர்வாதமான நிலை. நீங்கள் அந்த யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 3 படிச்சு குறிச்சி தானே. இப்போ அது கீழே 6வது வசனத்தை நீ படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? 3:6 என்ன சொல்லுகிறது? நான் சொன்ன கருத்தான், கொஞ்சம் விளக்கம் இருக்கும். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியால் பிறக்கிறவர், தூய ஆவியின் இயல்பை உடையவர். அப்போ நாமெல்லாம் தூய ஆவியுடைய இயல்பை கொண்டு வரணும்னாக்க, அந்த ஆவியில பிறந்து புதிய மனிதனா வரணும்னாக்க என்ன செய்யணும்? கருத்துக்களை பார்க்கணும். எந்த ஆழமான கருத்துக்கள் இல்லைங்களா? இந்த வருத்தில் அவர் சொல்லுகிறார், அனைத்தையும் புதிதாக்குவேன்னு சொல்லுகிறவர் நம்ம ஆன்மாவை, இதயத்தை புதிதாக்குகிறார். தூய ஆவிலே நம்மை புதிதாக்குகிறார். தூய ஆவிலே மறுபடியும் பிறக்கும்படியாக செய்கிறார்.
நல்லா ஒப்புக்கிடுங்கண்ணா, ஒப்புக்கிடுங்க. நேற்றுக்கு திருடுற பாட்டு சகோதரர் பாட்டு பாடுகிற பொழுது நல்லா பார்த்துட்டு இருக்கும் அல்ல, என்னுடைய ஆவி ஆன்மா சனத்தை அப்படி ஒப்பு கொடுக்கணும்னு பாட்டு பண்ணாங்க இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையில புதிதாக நிலை கொண்டு வரணும். அப்பொழுதுதான் அவரை அனுபவிக்கும் நிலையை உண்டாகும். இந்த கடவுள் தூய ஆவிலா பிறக்கிற பொழுது நான் சொன்னலாம், அப்பா தந்தாய் அண்ணே நாம் கூட்டு அவருடைய உரிமை சொத்தெல்லாம் பெற்றுக்க முடியும், அனுபவிக்க முடியும். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 16வது வசனம் சொல்லுகிறது என்ன? அவருடைய பிள்ளைகளாக இருக்க நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் என்று எடுத்து படிச்சு பாருங்கண்ணா. ரோமர் 8ஆம் அதிகாரம். உண்மையாகவே கடவுளுடைய ஆவியால் பிறக்கப்பட்டு ஒரு கடவுளுடைய இயல்பிலே அவருடைய சாயலிலே கடந்து வந்திருப்போம் என்றால் உண்மையாகவே நாம் அவரை அனுபவிக்கிற மக்களாக இருக்க முடியும். ஒரு உரிமை பேற்று நமக்கு கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை படித்து பாருங்க, என்ன சொல்லுகிறது? நாம் இவ்வாறு அழைக்கும் போது அப்பா தந்தா என்று அழைக்கிற பொழுது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பெறுகிறார். தூய ஆவியானவரும் சான்று பகிர்கிறார், சர்டிபிகேட் கொடுக்கிறார். என்ன சர்டிபிகேட் கொடுக்கிறாரு? ஆம் ஆண்டவரே, நான் இந்த செல்வநாதனுடைய உள்ளத்தில் இருக்கிறேன், நான் சொல்றபடி எல்லாம் இவன் கேட்கிறான், எனவே உம்முடைய மகன் என்று அதுக்கு எல்லா ஆசீர்வாதத்துக்கும் தகுதி உள்ளவர் என்று இங்க இருக்கிற ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பார், சான்று பகருவார். நான் ஒருவேளை தவறான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு நான் கடவுளுடைய நிலையில் தவறான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாக்க இங்க ஆவியார் என்ன சொல்வார்ன்னுக்கு, நான் சொல்ற பேச்சை கேட்கவே மாட்டான், நாங்க போடனா போகவே மாட்டான், இங்க செய்யறானா செய்ய மாட்டான், சொல்றது ஒன்றும் கேட்கவே மாட்டான், தப்பாவும் நடக்கிறான், சொல்றது கேட்க மாட்டான். யார் சொல்வாரு? சர்டிபிகேட் எங்க கொடுத்துறாரு? இவர் கொடுத்தா என்ன நடக்கும்? மேல வருமா ஆசீர்வாதம்? இங்க இருக்கிற ஆவியானவர் சொன்னா இருக்கும். எனவே அன்பானவர்களே, அந்த புதிய நிலையை நாம் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும், புதிய ஆவிக்குள் கடந்து செயல்படப்பட வேண்டும். அந்த ஆவியிலே கடந்து வருகிற பொழுது நாம் அருளையும் ஆசிரியம் பெற்று அவருக்குள் வாழ்ந்து மகிழ்வுகளாக இருக்க முடியும். பார்க்கணும். சரி, முதலாவது ஆன்மாவை பற்றி பார்த்தோம், அடுத்தது ஆன்மா இதயத்தை பற்றி பார்த்தோம், ஆவி பற்றி பார்த்தோம். அடுத்து ஒரு வார்த்தை இருக்கிறது. என்ன இருக்கிறது? உடல். இந்த உடல்ல வலிமை இருக்கணும், உடல்ல வலிமை ஆற்றல் இருக்கணும். இந்த உடல்ல வலிமை ஆற்றல் சொல்லுகிற பொழுது நிறைய சொல்லணும், ஆனாலும் கூட கொஞ்சம் சுருக்கமா சொல்லி கொண்டு போயிடலான்னு நினைக்கிறேன். நீ பார்க்கனாக்க உடல்ல வலிமை பெறணும்னாக்க இப்ப எனக்கு என்ன வயசுன்னு நினைக்கிறீங்க? 32? அப்படிலாம் இல்லை, எப்படிதான் இருக்கிறேன். 70 வயசு. ஏசியா புத்தகத்தை எடுங்க, 40ஆம் அதிகாரம் எடுங்க. ஏசியா புத்தகம் 40ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அந்த என்ன 30 அது 31வது வசனத்தை படிச்சா போதும். அது படிச்சு என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவார்கள். கழுகு போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவார்கள். களைப்படையார். நடந்து செல்வார்கள். சோர்வடையார். வார்த்தையை தயவு செய்து மீண்டும் ஒரு வாட்டி படிச்சா நல்லா இருக்கும் போல் எனக்கு தெரியுது. மீண்டும் ஒரு வாட்டி படிக்க பார்க்கலாம். 40ஆம் அதிகாரத்துல அந்த 31வது வசனத்தை படிக்க பார்க்கலாம். சொல்லுகிறது, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். புதிய ஆற்றல், த பவர், புதிய வல்லமை பெறுவார்கள். கழுகு போல் ரெக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர். களைப்படையார். நடந்து செல்வர். சோர்வடையார். என்ன வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? பார்க்கணும். புதிய ஆற்றல் பெறுவார்கள் கழுகு போல. இந்த கழுகு போலன்னு சொல்ற போது எனக்கு ஒரு உணர்வு தூயாதான். என்னன்னாக்க இந்த கழுகு பார்க்க மாட்டீங்க, டவுனுக்கு போய் பார்க்குறது பாருங்க. நாங்கள் கிராமத்து மக்கள். நான் இந்த கழுகுலாம் பார்த்தேன்னாக்க போயிட்டு மரத்து மேலே அல்ல பாறை மேலே உட்காந்துக்கிடும். அது எவ்வளோ இருக்கும்? உட்காந்துக்கிட்டு அது மேலே இருக்கிற அந்த பழைய இது இருக்குது இல்லைங்களா, அது முடி இருக்குது இல்லைங்களா, ரெக்கை, இந்த சிறகு, ரெக்கை இல்லை சிறகு,
சிறகு இல்லை, அந்த சிறகு ஒவ்வொன்றா அந்த மூக்கில் போட்டு ஒவ்வொன்றா பிடிச்சி தள்ளும், ஒவ்வொன்றா பிடிச்சி எல்லாம் தள்ளும். பழைய ரக்குகள்லாம் அப்படி பிடிச்சி தள்ளும். அது கம்ப்ளீட் உடம்புல இருக்கிற எல்லா ரக்கைகளையுமே அந்த சிறகுகளையும், ரக்கையில் சிறகு, ரக்கைன்றது இது, சிறகுன்றது மேலேங்கிறது, அந்த சிறகையெல்லாம் ஒவ்வொன்று தள்ளிடும், எல்லாம் தள்ளும். அது தள்ளிட்டு பின்னாடி அது புதுசாக ஒன்று வந்துடும். வந்துட்ட பின்னாடி அந்த புதுசாக வந்த பின்னாடி அந்த கழுகு வயசு மாறி வயது மாறிட்ட மாதிரி தான் அது சின்னதை மாதிரி அப்படி பறந்து போயிட்டு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம்னாக்க அதெல்லாம் திருப்பம் பழசாக திருப்பி வந்து உட்கார அப்படி போயிட்டு இருக்கும். நாங்கள்லாம் கிராமத்தில் பார்த்துருக்குறோம், மலை மேலே, அது பாறை மேலே, மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு இப்படி இலையெல்லாம் சுற்றி போட்டுருக்கும். என்ன இருந்துருக்கு? பழைய வாழ்க்கைன்ற சிந்தனைகள்லாம் ஒவ்வொன்றா பிடுங்கி போடு, தள்ளி பட்டு அடி, புதிய ரக்கைகள் சிறகுகள் உண்டாக்கட்டும். அப்போ புதிய பலன் பெறுவனுக்கு அந்த பழைய சிறகு ஒன்றும் இல்லை, அந்த கழுகு பாருங்க ஒன்று கூட இருக்காது, எல்லாமே தூக்கி போடும். அப்படின்னா என்னுடைய பல பாவ வாழ்க்கை எது இருந்தாலும், பாவ வாழ்க்கையின் சிந்தப்பாடுகள் எது இருந்தாலும் அதெல்லாம் எடுத்து தூக்கி எறியணும். அப்போத்தான் கடவுளுடைய வல்லமை கிடைக்கும், கடவுளுடைய அந்த ஆற்றலும் வல்லமை கிடைக்கும். அப்படி இல்லாத கிடைக்காது. ஒரே ஒரு பாவம் இருந்தாலும் அவ்வளவுதான், ஒரே ஒரு பாவம் செயல்பாடுகள் இருந்தாலும் அவ்வளவுதான். நான் சில பேர் சொல்லுகிறது சில சகோதர சகோதரர்களுக்கும் நினைக்கும், நீ எல்லாம் பைபிள்ல படிக்கலாம், வார்த்தை கரெக்டாக இருக்கும். தயவுசெய்து யாக்கோப்பு எடுங்க, யாக்கோப்பு 2ஆம் அதிகாரத்தை ஒரு வார்த்தை இருக்கும், அது எனக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. யாக்கோப் 2ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கும். 2ஆம் அதிகாரத்தில் 10வது, யாக்கோப் 2ஆம் அதிகாரத்தில் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னாக்க, என் அன்பானவர்களை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கணும். 2ஆம் அதிகாரத்தில் 10வது வசனமாக இருக்கணும். தூய ஆவியானவரே ஹோலி ஸ்பிரிட், தூய ஆவியானவரே ஹோலி ஸ்பிரிட், அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் சட்டம் ஒன்றில் மட்டும் தவறினாலும், ஒருவர் சட்டம் ஒன்றிலே தவறினாலும் அவர் அனைத்தையும் மீறிய குற்றத்துக்குள்ளாவார். அவர் அனைத்தையும் மீறிய குற்றத்துக்குள்ளாவார். சட்டம் ஒன்றில் தவறினார் கூட இருக்கு, சட்டம் ஒன்றில் தவறினா கூட அந்த சிறகுல ஒரு சிறகு இருந்தால் கூட தெரியுதா, அவ்வளோ போக முடியாது. எல்லாம் தூக்கி போடணும், அவுட் பண்ணணும். சட்டம் ஒன்று இருக்கு, எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லா பாவ சிந்தனைகள், எண்ணங்கள், செயல்பாடுகள் அனைத்தையும் மாற்றி ஒரு புதிய நிலைக்கு, அதுதானே நான் அந்த ஆன்மா ஆவி கொண்டு வந்தேன். இப்படி கொண்டு இருக்க பொழுது புதிய ஆற்றல் படிக்கும். ஆற்றலை போல பெற்று அவர்கள் அப்படியே கழுகு போல பறப்பார்கள், உயர போவார்கள். என் அன்பானவர்களே, இந்த காரியம் நான் சொல்லுகிறது, இந்த வாரத்தில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கும் பொழுது ஆன்மீகம் தான் கடந்து வரணும். கழுகு போல பரப்பு. அந்த வல்லமை ஆற்றலை பெற்றவர்களாக, நம்பிக்கை கொண்டவர்கள், அந்த வசனம் பாருங்க, அப்படி சொல்லும்போது வசனம் பண்ண நம்பிக்கை கொண்டவர்களாக கழுகு போல எல்லாவற்றையும் சீட்டி மாத்திட்டு அவர்கள் பறப்பார்கள், ஓடுவார்கள், நடப்பார்கள், அவர்கள் வலிமை பெற்றிருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அந்த தூய ஆவியானவர் செயல்படுகின்ற காரியங்களாக இருக்கிறது. அப்படியே படித்து வருகிற பொழுது திருப்பாடல் 103ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை படித்து பாருங்க. திருப்பாடல் ஆசிரியர் அந்த கருத்தை அங்கே சொல்லுகிறார். திருப்பாடல் ஆசிரியர் அங்கே ஒரு கருத்தை அவங்க சொல்லுகிறார். அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவு செய்கின்றார். அவர் உன் வாழ்நாளை நிறைவு செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமையென புதிதாய் பொலிவுறும். புதிதாக தோன்றும் சொல்ற வார்த்தைகளை பார்க்கணும். இன்னைக்கு இப்படியெல்லாம் சில இந்த வார்த்தையெல்லாம் பார்க்கிற பொழுது, ஒவ்வொரு வசன வார்த்தையை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை அனுபவித்து வாழ்கிற பொழுது மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது என்ன இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, அவனுக்கு கொஞ்சம் கூட கவலை கண்ணீர் ஒண்ணுமே இல்லையா, ஜாலியா இருக்கிறேன் ஐயா, பாரு 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 அப்படி பண்ணிக்கிட்டு. ஏன்னா என் அன்பானவர்களே, எல்லாவற்றையும் ஆண்டு மேல் சுமத்தி விட்டு அங்கே அமைதியாக போயிட்டு இருக்கின்றார். அப்போ சில பேர் இல்லாத கவலை எல்லாம் எடுத்து மனசுல போட்டு தலைமுறை போட்டு எல்லாம் போட்டு கொழுவி போட்டு இருப்பாங்க. இல்லை, மாற்றப்படணும். ஆத்மீக வாழ்க்கையிலே புதிதாக்கப்பட்டு கடந்து வருகிற பொழுது தூய ஆவிலை பலன் அடைகிறவர்களாக இருக்க முடியும். தூய ஆவிலை பலன் அடைகிறவர்களாக இருக்க முடியும். தூய ஆவிலை பலன். இதை நான் சொல்லுகிற கருத்துக்கள் ஒவ்வொன்றும் பார்க்கணும், சிந்திக்கணும். சகோதரமே,
பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இந்த நாளில் ஒரு சின்ன ஒரு சாட்சியம் சொல்லணும்னு நினைக்கிறேன். சில சாட்சியம் என்னென்ன நம்ம நேற்றுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அதான் ஒரு ஃபேமிலி இப்படிலாம் அவுட் ஆகிட்டாங்க, அவங்க போயிட்டு நல்ல பாவசியம் பண்ணாங்க. அது பிற்பாடு அவங்க வந்துட்டா அவங்க ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதே மாதிரி தான் ஒரு சகோதரருக்கு அவர் இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தார். நான் படித்தவர் தான், அந்த காலத்திலே என்ன மாதிரி அவரும் 14 படித்தவர் தான். ஆனால் பைபிளை படித்ததே இல்லை. நான் சொன்னேன், அண்ணா கொஞ்சம் பைபிளை படிங்க பிரதர், பைபிளை படிங்க. பைபிளை படிக்கிற பொழுது இதெல்லாம் விடணும், அதெல்லாம் விட்டு அவருக்குள் கடந்து வாங்க. அப்போது உங்களுடைய உடலில் கடந்து ஆன்மாவில் கடந்து செயல்பட முடியும். என் அன்பானவர்களே, அந்த சகோதரன் ஒவ்வொரு நாளும் அப்படியே படிச்சுட்டு வருகிற பொழுது அவனுடைய நடைமுறை வாழ்க்கையெல்லாம் ஒரு புதிதாகப்பட்டதாக இருந்தது. இந்த கழுகு எப்படி எல்லாம் ஒவ்வொன்றும் சிறகு அந்த ரெக்கையெல்லாம் சிறகெல்லாம் பிடிச்சி போடுதோ அதே மாதிரி ஒவ்வொரு பாவத்தையும் விட்டு 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 கடந்து வர ஆரம்பித்தான். நான் அவங்க முதல்ல சொன்னது, தம்பி, அவன் தம்பி இல்லை பிரதமர் தான் அவனுக்கு. அவன் சொன்னதுக்கு, பிரதர் நீதிமொழி புத்தகத்தை முதல்ல எடு, அதில் முதல்ல எடுத்து நீதிமொழி புத்தகத்தில் 1-31 அதிகாரத்தை அப்படியே படி, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படி சொன்னோம். அது படிக்க படிக்க ப்ளஸ் மைனஸ் அப்படிதான் போட்டிருப்பாங்க பைபிளில் பார்த்துனாக்க. அப்படி படிக்க 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 இவனுடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னா நிறைய மைனஸ் ஆச்சு. அதெல்லாம் மைனஸ் எல்லாம் தூக்கி போட்டு அந்த ப்ளஸ் அந்த பாயிண்ட் மாத்திரம் பட்டி பிடிச்சிக்கிட்டான். வாழ்க்கையில் பார்த்தோன்னாக்கோ அவள் போகிறது வர்றது நடக்கிறது பேசுறது ஜெபிக்கிறது எல்லாம் வித்தியாசமாக மாறி போனது. நான் சொன்னதுக்கு என்ன பெரிய மாற்றம் ஆகிட்டு இருக்குது. ஆமாம் இல்லை, எல்லாம் தூக்கி போட்டது இல்லைங்க, கழுகு போல கடந்து வரணும். என் அன்பானவர்களே, இந்த திருப்பாடலை பார்க்கணும் பார்த்தீங்கன்னா 105 இளமை கழுகின் அந்த கழுகின் இளமையை புதிதாக்குறது போல அப்படியே செயல்படுகின்ற காரியமாய் கடந்து வந்தான். பிரைஸ் தி லார்ட். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, அவர்களுக்கு மட்டுமல்ல, இன்று ஆண்டவர் இந்த தொலைக்காட்சி அமைத்து இப்படியா செய்தி கொடுக்கிறார் என்றால் சும்மா வெறுமைக்காக அல்ல, மாற்றப்பட வேண்டும், புதிதாக்கப்பட வேண்டும். இந்த 2023ஆம் வருடத்திலே புதிய நிலையை கடந்து போக வேண்டும், புதிய நிலை அடைந்து போக வேண்டும். உடலிலே, உள்ளத்திலே, ஆன்மாவிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்பட வேண்டும். எடுங்க திருப்பாடல் எடுங்க, 84வது திருப்பாடல் எடுத்து 5வது வசனத்தை நீ பாப்பீலானா அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். உம்மிடம் இருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர், அவர்களது உள்ளம், அவருடைய உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. எங்க திருப்ப அந்த வார்த்தை படிக்கணும், ஏன்னா படிக்கணும் போது அவர் படிக்கிறார், அப்படிதான் படிக்கிறாரு. திருப்ப படிப்பாங்களா? உம்மிடம் இருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர், அவருடைய உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. சீயோனுக்கு, பரலோகத்துக்கு நோக்கியே உள்ளது. எங்க கருத்து பார்த்துக்கணும் இல்லைங்களா? அது வலிமை, அந்த வார்த்தைக்கு மீண்டும் பெறுகிற வலிமை, அந்த தூய ஆவின் ஆற்றல் வல்லமை அங்கே கடந்து வருகிறது. அந்த உடல், உள்ளம், ஆன்மா ஒன்னா சேர்ந்து வருகிற பொழுது அதே போல ஆன்மா, அது ஆவி, அடுத்தது சரீரம். உடல், உள்ளம், ஆன்மா, ஆவி, ஆன்மா, சரீரம், இது 2-3 லிங்க் ஆயிட்டு வருகிற பொழுது அவருக்குள்ளாக ஒரு தனிப்பட்ட நிலை. தூய ஆவியானவர் தானே அவருக்கு ஆன்மீகனால தூய ஆவியான சொல்லி கொடுத்து அப்படி போன்னு இருக்கிறாங்க. நான் நிறைய சொல்ல என் அன்பானவர்களே, இந்த வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். தூய ஆவிலே கடந்து சொல்லப்படுகின்ற இயேசு ஆண்டவர் சொல்லி என்பதற்கு அந்த வலிமை பெறணும். அப்போ அந்த வல்லமை தூயாவில பெறுகின்ற ஆத்மா பெருகிற பொழுது உடலே ஒரு பெரிய காட்டம் எடுக்கணும். இயேசு ஆண்டவர் விண்ணக செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களுக்கு அவர் என்ன சொன்னார்? நான் சென்று தந்தையிடம் கேட்டு தூய ஆவின் ஆற்றல் வல்லமை உங்களுக்கு அனுப்புவேன், அதுவரை இங்கே தங்கியிருங்கள், அதிக தங்கியிருங்கள், அப்புறமா வல்லமை பெற்றவர்கள் போங்கன்னு சொன்னார் இல்லைங்களா?
இல்லைங்களா? அதே மாதிரி தான் அவங்க எல்லாம் உட்காந்துருந்தாருங்க. நான் நினைக்கிறேன் அந்த கழுகு எப்படி எல்லாம் பிடுங்கி போட்டு எல்லாம் புதிய ரெக்கைகளை வந்து அந்த மாதிரி ஆயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பரிசுத்தாவின் வல்லமை பெற்ற பின் திருப்பாடலும் பார்க்கும்போது திருத்தப்பணியில் 1 சொல்ல பரிசுத்தாவின் வல்லமை பெற்றின் அவர்கள் யூதேயா, கலிலேயா, சமாரியா உலகமெங்கும் ஆண்டவருக்கு சாட்சியாய் மாறினார்கள். இல்லைங்களா? உலக சாட்சியாக தூய ஆவி ஆற்றல் வல்லமை பெற்ற அவர்களுக்கு இருக்கும். அவருடைய உடம்பை பற்றி அவன் கணக்கு அளிக்கும். உடலை பற்றி அவன் கணக்கே கிடையாது. அவங்க இறந்து போவதற்கும் அர்ப்பணிக்கப்பட்டு அப்படியே ஆண்டுகள் கடந்து போனார்கள். என் அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்வு மாறணும். ஆண்டுடைய காரியங்கள் நம்ம எதிர்நோக்கி இருக்கிறது. ஆண்டவர் நமக்காக ஏங்கி காத்து கொண்டிருக்கிறார். புதிய நிலை கொண்டு வர வேண்டும் என்று, தனிப்பட்ட வாழ்க்கையிலே புதிய நிலை கொண்டு வர வேண்டும், குடும்பத்திலே கொண்டு வர வேண்டும், நம்ம சமுதாயத்திலே கொண்டு வரப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அனைத்தையும் புதிதாக்குவேன் சொல்லுகிறவர் அந்த அனைத்தையும் புதிதாக்குவதற்காகத்தான் இன்று உங்களோடு என்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். உடலிலே, உள்ளத்திலே, ஆன்மாவிலே நாம் மாற்றப்பட வேண்டும். மற்றவர்களையும் மாற்றத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். பேதுரு படிப்பறிவில்லாத பேதுரு பேசுகிற பொழுது அங்கே 3000 மக்கள் 5000 மக்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாம் மனம் திரும்பி புதிய மனித நிலையிலே கடந்து வந்தார்கள் அல்லவா? அதுபோல கொண்டு வரணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்படியே ஒப்பு கிடைக்கலாம். சகோதரமே, கண்களை மூடுவோமா? ஜெபிக்கலாம். ஒப்பு கிடைக்கலாம். ஆவி, ஆன்மா, சரீரத்தை ஒப்புக்கொடுக்கலாம். எல்லாம் புதிதாக்கப்பட வேண்டும் என்று ஒப்புக்கொடுக்கலாம். இந்த உடல் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வருகிற காரியத்துக்குள் நடப்பிக்க வேண்டும் என்று ஒப்புக்கொடுக்கலாம். இன்று நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் ஆத்துமாக்களை கொண்டு வருகிற ஒரு கருவியாக ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்று ஒப்புக்கொடுக்கலாம். இந்த 2023 வருடத்திலே ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து அநேகரை ஆத்துமாக்களை கொண்டு வருகிற செயல்பாடுகளை நடப்பிக்க வேண்டும் ஒப்புக்கொடுக்கலாம். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் ஆண்டவர் அப்படியே நோக்கி பாருங்க, கைகளை விரிங்க, பலவத்து நேரே காக்கை. உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஆண்டவரே, உம்மிலே பலன், உலகத்தின் நிலை அல்ல. உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் கலைப்படையார், நடந்தாலும் சூழ்வடையார். ஆண்டவரே, அப்படியாக இந்த நாட்களிலே செய்திடணும். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியின் பலத்தினாலே நிரப்புவீராக. அவருடைய உடல், உள்ளம், ஆன்மா அனைத்தும் மோக்குள் மாற்றப்படட்டும், புதிதாக்கப்படட்டும். அவளை ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவதற்காக ஆண்டவரே புதிய ஆற்றலும் புதிய வல்லமையும் புதிய கிருபையும் அவருக்குள் தருவீராக. அவருடைய வாழ்க்கை மாற்றட்டும். அவருடைய குடும்ப தனிப்பட்ட வாழ்க்கையிலே மாறட்டும், குடும்ப வாழ்க்கையிலே மாறட்டும், அவருடைய சமுதாயத்திலே மாறட்டும், அவருடைய எண்ணங்களிலே மாறட்டும், சிந்தனை மாற்றும், அனைத்திலும் மாற்றப்பட்டவர்களாக புதிதாக்கப்பட்டவர்களாக வாழட்டும். ஒப்புக்கொடுத்து நாம் ஜெபிக்கிற ஆண்டவரே, செய்தி கொடுக்கப்பட்டவர் நீர். அதை நிறைவேற்ற வேண்டும் என்று தாழ்ச்சியோடு உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.